ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நமக. ஐயா குமார்களுக்கு வணக்கம். இப்போ இந்த வீடியோ எதை பற்றி விளக்கம் சொல்ல போகிறோம் அப்படின்னம்னா, சிலைகள் பிரதிஷ்டி செய்கிற முறைகள். அதாவது சிலை வைக்கிறோம் இல்லையா, அந்த வைக்க முன்னே சிலைகளை எப்படி கொண்டு வரணும், அதுக்கு என்னென்ன மாதிரி பூஜைகள் செய்யணும், அப்படி செஞ்சால் அந்த சக்தி எப்படி அதிகரிக்கும், தெய்வ ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். நம்ம கோயிலில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுத்தூர் பக்கத்தில் உள்ள சிவபுரத்தில் சிலை பிரதிஷ்டை செய்வதற்காக செய்யப்பட்ட முறைகள். இப்போ நம்ம சிவபுரத்தில் சித்தர்கள் சிலை, வாழைத்தாய் சிலை, லிங்கம் ஆகிய சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதற்காக சிவராத்திரிக்கும் முதல் நாள் வந்த சிலை. இப்போ இந்த என்னென்ன சிலை இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னம்னா, அகஸ்தியர் சிலையும் வாழைத்தாய் சிலையும் வந்திருக்குது. ரைட்டா? இப்போ இதை எப்படி வரவேற்கணும்? ஏன்னா நிறையா அதிகமான இடங்களில் பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்த வரவேற்பு அப்படிங்கிறது மிக மிக குறைவாக இருக்குது. இது கண்டிஷனாக செய்யணுமாண்டா கண்டிஷனாக செய்ய வேண்டிய ஒரு முறைகள் தான் ஆதி காலத்தில் இது இருந்தது. ரெண்டாவது, நம்மளுக்கும் தோணுது இது இப்படி செய்யணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. இதனுடைய சூட்சும விஷயங்கள் நிறையா இருக்குது. இதை யாரெல்லாம் செய்யலாம், யாரை வச்சு செய்யணும்னா, ஞானம் பெற்றவங்க, இறைவன்கிட்ட ஞானத்தால் உணர்ந்து பேசக்கூடிய நபர்களால் மட்டுமே இது செய்ய முடியும். ரைட்டாக? வேறு புக்கை படித்து மந்திரங்கள் சொல்லி அப்படின்னம்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது மானசீக உரையாடல் அதிகமாக இருக்கணும். மானசீக உரையாடல்கள் நடக்கும். அதற்கு தகுந்தாற்போர் அவங்கவுங்க தான் செய்ய முடியும். இப்போ இதில் என்னென்ன செய்கிறோம், அதை எதுக்காண்டிலாம் செய்கிறோம் அப்படிங்கிற விளக்கத்தை சொல்ல இருக்கிறோம். இப்போது சிலைகள் வருது, நம்மளுக்கு பிரதிஷ்டி செய்ய சிலைகள் வருது. இதே கிராமமாக இருந்தால், ஒரு கிராமம் சேர்ந்து ஒரு சிலையை கொண்டு வர்றாங்க. அந்த கிராமத்தில் கோவில் கட்டி சிலை பிரதிஷ்டி செய்ய கொண்டு வர்றாங்க அப்படின்னம்னா என்ன செய்யணும் அப்படின்னம்னா, அந்த ஊர் எல்லையில், அவங்களுக்குண்டு ஒரு ஊர் எல்லை இருக்கும் தானே, அந்த ஊர் எல்லையில் அந்த கிராம மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போய் அந்த எல்லையில் நிற்கணும். முன்னக்கூடி அந்த சிலை வருதுன்னா இங்கேருந்து வர்றவங்க அந்த எல்லை நெருங்கும் போது சொல்லிடணும் தகவல். இந்த கிராம மக்கள் அந்த ஊர் எல்லையில் போய் நிற்கணும். அப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னோம்னா, அதிகபட்சம் அந்த கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்ணுறாங்க இல்லையா, அந்த கோவில் எல்லையிலையாவது நிற்கணும். இது 2 ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒன்று ஊர் எல்லைக்கு போயிடணும், இல்லை அந்த கோவில் வாசலில் போய் நிற்கணும். யார் யார் வணங்குறாங்களோ, யார் யார் இந்த தெய்வத்திட்ட சாமி கும்பிட்டு முறையிடுவாங்களோ அவங்களெலாம் அன்னைக்கு கண்டிப்பாக கலந்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷம். ரைட்டா? இப்போ தனிநபர் கோவிலாக இருக்குது அப்படின்னோம்னா, அந்த கோவிலில் வணங்கக்கூடிய நபர்கள்லாம், அந்த கோவிலில் நிர்வாகிகள் இருந்தால் நிர்வாகிகள், சில பங்காளிகள் சேர்ந்து வைப்பாங்க. அந்த பங்காளிகள் யாரெல்லாம் அந்த கோவில்களை கட்டுவதற்கும் பணி செய்வதற்கும் அந்த கோவிலில் தன்னுடைய குறைகளை சொல்வதற்கும் தயாராக இருக்கிறாங்களோ அவங்களெலாம் இதில் முக்கியமாக கலந்துக்கிறணும். ஏன் முக்கியமாக கலந்துக்கிறணும் அப்படின்னோம்னா, நம்ம நாளை பின்ன அவங்கள்ட்ட தான் நம்ம குறைகளை சொல்ல போகிறோம். அந்த தெய்வங்களை வச்சு வணங்கி நம்ம நிறை குறைகளை விட்டு பேச போகிறோம். நம்ம குறைகளை நீக்க போகிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த நம்பிக்கையில் தான் நம்ம பண்ணுறோம் தெய்வ வழிபாடுகள்லாம். அப்படி இருக்கும்போது அவங்க வரும்போது நம்ம எதுக்குமே கண்டுக்கிறாமல் இருந்துட்டோம் அப்படின்னோம்னா அது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு பிறகு இப்போது நிறையா ஊர்களில் என்ன நடக்குது அப்படின்னோம்னா, கொண்டு வர்றாங்க, சும்மாவே போட்டுறாங்க. சில இலக்கில் அரிதாக ஒரு சில இலக்கில் அதை கொண்டு வரும்போது வரவேற்கிறாங்க. அப்படியெல்லாம் நடக்குது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னோம்னா, சுருக்கமாக சொல்லிடுறோம். அதுக்கு பிறகு இதில் செய்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை நம்ம சொல்கிறோம். இப்போ உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விழா நடத்துகிறீங்க, ஒரு விஐபி கூட்டிகிட்டு வர்றீங்க. அவங்கள எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க, ஒரு
கொட்டு மேளம் அடித்து வெடி போட்டு பூ போட்டு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றாற்போல் அழைப்பும்பாங்க. அந்த சிறப்பாக அழைச்சி அவங்கள கூட்டிகிட்டு வர்றாங்க அந்த விழா மேடைக்கு. அதை ஒரு மனிதர்களுக்கே ஒரு வரவேற்பு கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு வர்றவங்களை வரவேற்று கூட்டிகிட்டு வரும்போது ஒரு தெய்வத்தை எப்படி கூட்டிகிட்டு வரணும்? இது ஏன் செய்யணும்னா அவங்க உள்ளத்தை மகிழ்விக்கிறாங்க. ஒருத்தரை வரவேற்று அவங்கள பொன்னாடை போற்றி கொட்டு மேலே அடித்து வெடி போட்டு பூ தூவி பல விதமாக வரவேற்கும் போது அவங்களுக்கு உள்ள மகிழ்ச்சி அடையுது. அதுபோல் தெய்வங்கள் வரும்போதே அதுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும். தெய்வங்கள் நம்ம இடத்துக்கு வரும்போதே அதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். இப்போது நம்மளை ஒரு விழாவுக்கு கூப்பிட்டாங்க, நம்ம அந்த விழாவுக்கு போகிறோம், யாருமே வாங்கன்னு கூட கேட்கல, யாருமே வரவேற்க ஆள் இல்லை. உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க, ஒரு வீட்டு விசேஷத்துக்கு போகிறீங்க, எல்லோரும் அவங்க ஆட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஏன்டா இங்கே வந்தோம் அப்படின்ட்டு நம்ம மனநிலையில் இருக்கும். இவங்க வீட்டுக்கு இவங்க விசேஷத்துக்கு ஏன்டா வந்தோம் அப்படின்ட்டு இருக்கும். அப்போது ஒரு நாள் ஒரு விசேஷத்துக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கே மனநிலை எப்படி இருக்குங்கும்போது அந்த தெய்வம் காலங்காலத்துக்கு இங்கே இருக்க போகுது. அப்போ காலங்காலத்துக்கு இங்கே இருக்க போகும்போது அதை எப்படி வரவேற்கணும் அப்படிங்கிற முறைகளில் இந்த வீடியோவில் பார்க்குறோம், நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த செஞ்ச பரிகாரங்கள் அதுக்கு உண்டான விளக்கங்கள், ஏன் செஞ்சோம், எதுக்காண்டி செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல இருக்கிறோம். இது சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியுதா என்னன்னு தெரியல. இதுதான் உண்மையான காரணமும் ஏற்பதும் மறுப்பதும் அது அவரவர் விருப்பத்தை சேர்ந்தது. சரிங்களாயா? சரி, ரைட். ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நமக. ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் கூட ரொம்ப முக்கியமான முறைகள் ஐயா. இது ஒரு விசித்திரமான சிலருக்கு அனுபவத்தை கொடுக்கும். என்ன அப்படின்னம்னா, இப்போ இதில் முதலாக நம்ம செய்யக்கூடியது, நம்ம வாசலுக்கு வந்த உடனே அந்த ஞான பிரதிஷ்டை மூலமாக மற்ற தெய்வங்கள் அந்த சிலையில் கூட வந்துடக்கூடாது. நம்ம சிலை செஞ்சு கொண்டு வர்றோம் இல்லையா, மற்ற ஒரு ஆத்மா அந்த சிலைக்குள்ளே புகுந்துடக்கூடாது. இன்னும் உங்களுக்கு புரியுது மாதிரி நான் சொல்லணும்னா, இப்போது நம்ம சிலைகள் கன்னியாகுமரி மயிலாடியிலேருந்து வருது. இப்போது அந்த ஆத்மாக்களுக்கு தெரியும் எப்படி இந்த சிலை எங்கே போகுது, அங்கே யார் இருக்காங்க, எப்படிலாம் மக்கள் பூஜை பண்ண போகிறாங்க, யார் பூஜை பண்ண போகிறான்னு அவங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு சில கோயிலில் பூஜையே நடக்காமல் இருக்குது, அது ஒரு ஏக்கத்தில் இருக்குது. நம்மளை இப்படி வழிபட மாட்டுக்காங்க, இல்லாட்டி நம்மளுக்கு விரும்பியபடி செய்ய மாட்டுக்காங்க, பூஜைகள் பண்ண மாட்டுக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஏக்கத்தில் இருக்குன்னா அது காத்துக்கிட்டே இருக்கும், எங்கேடா போகலாம், என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போது அந்த சிலைகள் அந்த ஆத்மாக்கள் இந்த சிலைகளில் உட்புகுந்துக்கிறோம். ஏண்டா இங்கே போனால் நல்லா பூஜை பண்ணுறாங்க, நல்லா கொண்டாடுறாங்க நம்மளை, அப்போ நம்மளும் அங்கே போய் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு. இது சில பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். நம்மள்கிட்ட சில ஆதாரங்களே இருக்குது. எப்படின்னா, சில ஊர்களுக்கு நம்ம போகும்போது அந்த சிலைகள் நேரடியாக நம்மள்கிட்ட பேசியிருக்கு. நம்ம கூட வந்தவங்கள்ட்ட நீ உள்ளக்க போய் வாய் விட்டு சொல்லு, நீ என்னைட்ட மட்டும் சொல்லி என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லும் போது என் கூட வந்தவங்க உடலுக்குள்ளே புகுந்து வாய் விட்டு பேசியிருக்கு. அதுக்கு ஆதாரம் இருக்குது. சரிங்களாயா? அப்போ அந்த சிலைகளோட மற்ற ஆத்மாக்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில முறைகள் இருக்குது. அதாவது இப்போ நம்ம வாழைத்தாய், அகஸ்தியர் இந்த வண்டியில் வர்றாங்க, இவங்க மட்டும்தான் உள்ளக்க வரணும், மற்ற ஆத்மாக்கள் வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு மால் கட்டுதல்னு பேர். மால் கட்டணும். வாசலில் மால் கட்டி நீங்கள் வாங்க அப்படின்ட்டு நம்ம எந்த சிலையை வச்சு வழிபட போகிறோமோ அந்த ஆத்மாக்களை மட்டும் அழைக்கணும். ரைட்டா? அதுக்காண்டி தான் அந்த விபூதிகளை போட்டு மால் கட்டுற முறைகளை செய்கிறோம், மற்ற ஆத்மாக்கள் வந்துடக்கூடாதுன்ட்டு. இன்னும் நான் சொல்லணும்னா, சில பேர் கிராமத்தில் சொல்லுவாங்க, இறந்தவங்க கூட வேறு ஒரு இந்த முன்னாடி இறந்தவங்களும் சேர்ந்து வந்துடுவாங்கன்ட்டு. அதெல்லாம் உண்மை தான். சரியா? அதனால் நம்ம மற்ற தெய்வங்கள் வர வேண்டாம். மற்ற தெய்வங்கள்னால் நம்ம எந்த தெய்வத்தை வச்சு வழிபட போகிறோமோ அந்த தெய்வங்கள் மட்டுமே வரட்டும் அப்படிங்கிற ஒரு அனுமதி நம்ம கொடுக்குறோம். ஏன்டா நம்ம சைவ வழிபாட்டில் இருக்கோம், சைவ கோவில்களை வச்சு வழிபடும் போது சில அசைவ தெய்வங்கள் வந்துருச்சுன்னா அது சில நேரம் கெட்டதுகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நம்ம எந்த தெய்வத்தை சிலையாக செஞ்சு கொண்டு வழிபட போகிறோமோ அந்த தெய்வங்களை மட்டும் முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, வேறு யாராவது அதில் வந்திருந்தால் வர வேண்டாம் தற்சமயம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு மால் கட்டிட்டு நம்ம வரவேற்கும் போது நான் முன்னாடி சொன்னது மாதிரி வெடி போட்டு பூ போட்டு அவங்கள நீங்கள் வாங்கன்ட்டு அதுக்குண்டான மந்திர உபசாரங்களை சொல்லி நம்ம அவங்கள வரவேற்று கூட்டிகிட்டு
போகிறோம். வரவேற்று கூட்டிகிட்டு போய் நம்ம இடத்துல நிப்பாட்டிக்கிட்டு அவங்கள தண்ணியில் நம்ம வைக்கணும். இந்த பூஜை வந்து 48 நாள் அந்த தண்ணியில் வச்சு நவதானியங்களை வச்சு 6 கால பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்படியா சிலை வைக்கிறதுக்கும் முன்னாடி 48 நாளைக்கு முன்னாடியே சிலை வந்துடணும். நம்ம கும்பாபிஷேகம் டேட்டு குறிக்கிறோம் இல்லையா, அதுக்கு 48 நாளைக்கு முன்னாடி வச்சு அந்த சிலையை 6 கால பூஜை பண்ணி அந்த தகடு அச்சாரம் எல்லாம் சேர்த்து வச்சு சிலையோடு வச்சு பூஜை பண்ணி அதை கும்பாபிஷேகம் செய்து அதுக்கு அடுத்து 48 நாள் மண்டல பூஜை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சிலைகள் பேசியே ஆகும். அதுக்கு உண்டான அந்த சக்திகள் அதிகரிக்கும். இது நம்ம அனுபவப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு தெய்வங்கள் சொன்ன முறையும் இது தான். சிலைன்னா கோவில்னா இப்படித்தான் கட்டணும்ட்டு. ஆனால் இப்போ அந்த முறைகள் மாறி போயிடுச்சு. உடனே கொண்டு வர்றாங்க சிலையை, உடனே பூஜை பண்ணுறாங்க, உடனே பிரதிஷ்டை செய்கிறாங்க. அதுக்கு உண்டான சில முறைகள் இருக்குது, அதை சில பேர் செய்கிறதில்ல. இப்போ கூட நம்ம இங்கேயும் வந்து குறைஞ்சபட்சமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்டா சிலைகள் வேறு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. முன்னக்கூடி நம்மளுக்கு சிலை கிடைக்கல. நம்ம ஒரு 20-22 சிலைகள் சொன்னதுனால அது மொத்தமாக அவங்க கொடுக்கணும்னு லேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ இந்த சிலைகள் வந்தது. குறைஞ்சபட்சம் நம்மளால் எந்த அளவுக்கு பூஜை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பூஜை பண்ணி நம்ம இந்த முறைகளை செய்கிறோம். இப்போ கூட்டிகிட்டு வந்தாச்சு. அதுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு அந்த தண்ணியில் வைக்கிறதுக்கு உண்டான முறைகள். தண்ணி வந்து நம்ம 48 நாள் ரொம்ப காலம் நம்ம பூஜை பண்ண போகிறோம்னா சில பேர் தொட்டி கட்டியும் பண்ணுறாங்க. நம்ம வந்து சிம்பிளாக பண்ண போகிறோம். எப்படின்னா சுற்றி செங்கல் அடுக்கி தார்ப்பாய் விரித்து அந்த தார்ப்பாய்க்குள்ளே தண்ணியை ஊற்றி அதை வந்து புனிதமாக்குறோம். அந்த தண்ணியை புனிதமாக்கிட்டு சிலையை தூக்கி வச்சாச்சு. சிலையை தூக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த ஆத்மாக்கள், இப்போ வாழைத்தாய்னா வாழைத்தாய் ஆத்மா, நீங்கள் வந்து அந்த சக்தி இதுக்குள்ளே புகுத்துங்க, நீங்கள் போங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லி அந்த மந்திர உபதேசம் செய்து அந்த ஆத்மாக்களை அந்த சிலைக்குள்ளே அனுப்பணும். அது மாதிரி அகஸ்தியர்னா அகஸ்தியர்கிட்ட மானசீகமாக பேசி நீங்கள் இந்த சிலைக்குள்ளே ஐக்கியமாயிக்கங்க அப்படின்ட்டு சொல்லணும். இதுக்கு எல்லோரும் பார்க்கும்படியாக என்ன நடக்கும் அப்படின்னோம்னா, நம்ம ஒரு கற்பூரத்தை எடுத்து அந்த மந்திர உபதேசம் செய்து அந்த கற்பூரத்தை எடுத்து அந்த தண்ணியில் வைக்கும்போது அந்த கற்பூரம் நம்ம எந்த சிலைக்குள்ளே போக சொல்கிறோமோ அந்த கற்பூரம் கரெக்டாக அந்த சிலை மேலே போய் நிற்கும். நீங்கள் எங்கே வச்சாலும் சரி, எந்த பக்கம் அந்த கற்பூரத்தை தண்ணியில் வச்சாலும் நம்ம மந்திரம் சொல்ல சொல்ல அந்த கற்பூரம் வந்து அந்த சிலையில் போய் நின்று எரிஞ்சு குளிர்ந்துடும். இதை வந்து நீங்கள் இந்த வீடியோலையும் பார்க்கலாம், இங்கே இருந்த மக்களும் பார்ப்பாங்க. இதுதான் முறை. அப்படி அந்த கற்பூரம் நம்ம வைக்கிறோம், அந்த சிலைக்குள்ளே போகலை, வேறு பக்கம் போய்கிட்டே இருக்குன்னா அந்த சக்தி அதுக்குள்ளே உட்புகலை, ஏதோ ஒரு தவறு இருக்குது, அதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னம்னா அந்த கற்பூரம் அந்த சிலைக்குள்ளே போகாது, அந்த சிலைக்கு மேலே போகாது. நம்ம சொன்னது கரெக்டாக இருக்குது, அவங்களுக்கும் விரும்பிட்டாங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்குது அப்படின்னம்னா கரெக்டாக அந்த கற்பூரம் அந்த சிலைக்குள்ளே போகும். அந்த சிலைக்கு மேலே அந்த தண்ணிக்கு மேலே போய் எரிஞ்சு அங்கனுக்குள்ளே நிற்கும். அது நம்ம போங்க போங்கன்ட்டு சொல்ல சொல்ல போகும். அதை நம்ம எல்லாரும் கண்கூட பார்க்கலாம். ஓம் நம சிவாய, ஸ்ரீ ஸ்ரீராம் ஸ்ரீராமதேவாய நமக. அது ஏற்றுக்கிறிச்சு போயிடுச்சுன்னா நம்ம அப்புறம் தேங்காய் பழம் உடைச்சி பூஜைகள் செய்து நம்ம வழிபாடுகளை தொடரலாம். அந்த முறைகளை இந்த வீடியோவிலையும் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் முறை, இப்படித்தான் பண்ணணும். அது யார் செஞ்சாலும் உங்கள் ஊர்களில் பண்ணாலும் இப்படி, ஆனால் பண்ணுறவங்க இப்போ கொஞ்சம் அரிதாகிட்டாங்க. அப்படி பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம சிவபுரத்தில் இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம போகிற ஒரு சிலக்களையும் இப்படித்தான் பண்ணுறோம் முறைகளை. சரிங்களா? சரி, ரைட். ஓம் நம சிவாய, ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமதேவாய நமக. அந்த கண்கொள்ளா காட்சியை எல்லாரும் பார்த்து இறைவனுடைய ஆற்றல் பெற்று இந்த உலகம் நல்லபடியாக இயங்கவும் பக்தி மார்க்கம் பெருகவும் நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் நம சிவாய, ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமதேவாய நமக. அதற்கு பிறகு இந்த சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்படும். வாய்ப்பு இருந்தால் இறைவன் நேரம் இருக்கும்போது, இறைவன் நேரம் கொடுக்கும்போது அந்த வீடியோவையும் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க முயற்சிக்கிறோம். ஓம் நம சிவாய், ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமதேவாய நமக.